الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، قد قال الله تعالى في كلامه العزيز: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. صدق الله العليم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: سئل عن رسول الله صلى الله عليه وسلم عن أكثر ما يدخل الجنة، وقال: تقوى الله وحسن الخلق. رواه الترمذي. صدق صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து அவ்விரண்டிலும் எண்ணிலடங்காத பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அனைத்திற்கும் இந்த உலகத்திலே ஒன்று போல் பிறப்பித்து கொண்டிருக்கும் அல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சும்மல் அல்ஹம்துலில்லாஹ் சும்மல் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் இது ஆலம் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா தாஜுல் மதீனா அஹ்மது அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த கியாமனால் வரை வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக என்று வேண்டியதன் பின்னால் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய இல்லமாம் பள்ளி வாசலிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்திருக்கும் கண்ணியத்துக்கும் சங்கிக்கூறிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் நமது வாழ்க்கையில் இவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அவற்றை என்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றும் முழுதாக தவிர்ந்து விலகி நடக்குமாறும், அதாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எத்தனையோ படைப்புகளை படைத்துவிட்டு மனிதனை விடும் பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த அழகான அவன் எவ்வாறு எல்லாம் நாடி இருக்கிறானோ இந்த வானத்திலும் பூமியிலும் கடலுக்குள்ளாலும் இந்த மண்ணுக்கு மேலாலும் அவன் எவற்றையெல்லாம் இந்த முறையிலே படைக்க வேண்டும் என்று எல்லாம் நாடினானோ அத்தனை படைப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடியது போல நாடிய விதத்தில் நாடிய நேரத்தில் படைத்துவிட்டு இந்த மனிதனை அல்லாஹ் படைத்துவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான்: நிச்சயமாக நாம் இந்த மனிதனை பலஹீனமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான்: லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக நாம் மனித வர்க்கத்தை, இந்த மனிதனை அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான்: வலகத் கர்ரம்னா பனீ ஆதம். நிச்சயமாக ஆதமுடைய பிச்சலங்களை நாம் சங்கை படைத்து வைத்திருக்கிறோம். ஏனைய படைப்பினங்களை பார்க்கிலும் இந்த மனித படைப்பை அந்த ஏனைய படைப்புகளுக்கு மத்தியிலே சங்கையான ஒரு கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறோம். எனவே இவ்வாறு கண்ணியமான படைக்கப்பட்ட மனிதன் அல்லாஹை எவ்வாறு முன்னோக்க வேண்டும், இவ்வாறு கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதனிடத்திலிருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயம் ஒன்றே ஒன்றுதான். கண்ணியமான சகோதரர்களே, அவன் எங்கள்கிட்ட விரும்புறது ஒன்றே ஒன்று. என்னது? அவனை நாங்கள் நெருங்க வேண்டும்.
எந்த நிலை வந்தாலும் அவனிடத்திலே நாம் நெருங்க வேண்டும் என்ற ஒன்றை மட்டும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். அடியானத்தில் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்காகத்தான் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சில பரலான கடமைகளையும் இன்னும் எண்ணிலடங்காத சுன்னத்தான கடமைகளையும் இபாதத்துகளையும் அவன் எமக்கு அல்லாஹ் வழங்கி இருப்பதே அனைத்துக்கும் முடிவு என்னது கண்ணியமான சகோதரர்களே, அவனை நாம் நெருங்க வேண்டும். தொழுகையின் மூலமாக அவன் எதிர்பார்க்கிறது என்னது? ஜகாத்தின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக, நோன்பின் மூலமாக, குர்ஆன் திலாவத்தின் மூலமாக, ذிக்ர் செய்வதன் மூலமாக, இப்படி ஒவ்வொரு அமலையும் எடுத்துக் கொண்டாலும் சரி, அது என்னுடைய தாய் தந்தையோடு நான் நன்ற முறையிலே நடந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, எனது அயலவருடன் நான் நன்றாக நடந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அது அடியானுக்கு அடியானோடு சம்பந்தப்பட்ட கடமையாக ஆகியிருந்தாலும், அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்பட்ட கடமைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அவன் எங்கள்கிட்ட விரும்புறது, அவன் அதை உருவாக்கினது, அல்லாஹ் எங்களுக்கு அதை அமைத்தது, அவனை நாங்கள் நெருங்குவோம். இதுதான் சுருக்கம் கண்ணியமான சகோதரர்களே. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தை சூரா ஃபாத்திஹாக்கு பின்னால் முதலாவது சொல்றான் என்னது? யா அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. நிச்சயமாக இந்த குர்ஆன் இருக்கிறது, இதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இது யாருக்கு வழிகாட்டும்? ஹுதன் லில் முத்தகீன், யார் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படுகிறார்களோ இவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். கண்ணியமான சகோதரர்களே, தொழுகையுடைய விஷயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. தொழுகையுடைய விஷயத்திலே அல்லாஹ் அடியான் எதிர்பார்க்கிறது வல் ஆகிபத்து லித்தக்வா, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். முனாஃபிக்குகளை போல சோம்பேறிகளாக தொழுகிறார்களே, இந்த தொழுகையை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. முனாஃபிக்குடைய சிபத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம், இதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குஸாலா யுராஊன الناس ولا يذكرون الله الا قليلا. எனவே இந்த தொழுகையை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் அவன் பரலாக்கிய தொழுகையின் மூலமாக எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னது தெரியுமா? அவனை பயப்பட வேண்டும், அவனை நெருங்க வேண்டும். ஹஜ்ஜுடைய விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய காலம், எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வசதி படைத்தவர்கள் அந்த மக்கா முகர்ரமாவை நோக்கி படையெடுக்கின்ற காலம், ஹஜ்ஜுடைய அந்த கடமையை, புனிதமான சங்கையான அந்த கடமையை செய்வதற்காக வேண்டி எல்லா நாடுகளிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டு, பணத்தை செலவு செய்து கொண்டு, பல தியாகங்களுக்கு மத்தியிலே மிகவும் உன்னதமாக நிறைவேற்றப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய காலம். கண்ணியமான சகோதரர்களே, இதையும் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹஜ்ஜுக்குரிய கட்டுசாதங்களை, அதுக்கு என்னென்ன தேவையோ பிரயாணத்துக்கு அதை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தயார்படுத்துகின்ற அந்த கட்டு சாதங்கள் மிக சிறந்தது எது தெரியுமா? நீங்கள் அங்கே போய் நீங்கள் தயாராக்குகின்ற அந்த கட்டு சாதம், அதிலே சிறந்த கட்டு சாதம் என்ன தெரியுமா? தக்வா, அல்லாஹ்வுடைய பயம். கண்ணியமான சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தக்வா ஹாஉனா, உள்ளத்தை காட்டி சொன்னார்கள். தக்வா இருக்கிறது, அது இங்க இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பயம். கண்ணியமான சகோதரர்களே, நான் ஒரு பாவத்தை செய்வதாக இருந்தால், நான் ஒரு பாவத்தின் பக்கம் எனக்கு துணிச்சல் வருகிறது என்றால் காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்பதுதான். கண்ணியமான சகோதரர்களே, ஏன் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது? நோன்புடைய விடயத்தை அல்லாஹ் என்ன கூறுகிறான்? லஅல்லக்கும் தத்தகூன், ஏன் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது? நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அடியானாக ஆக வேண்டும். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்திலே அதிகமாக நுழையக்கூடியவர்கள் யார்? சொர்க்கவாசிகள், சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் யார்? ரெண்டு விஷயம் சொன்னாங்க. அதுல ஒன்னாவது சொன்னாங்க,
யார் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறார்களோ, அதே போன்று யார் நல்ல முறையிலே நற்குணத்தோடு நடந்து கொள்கிறார்களோ இவர்கள் தான் சொர்க்கவாசிகள். சொர்க்கவாசிகள் அதிகமானவர்கள் இவர்கள் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமான சகோதரருடைய ஒரு முஃமினுடைய சிஃபத், ஒரு தக்வாதாரியுடைய சிஃபத் என்னது? இன்னமல் முஃமினூன், நிச்சயமாக அல்லாஹ்வை பயந்து ஈமான்தாரிகள் இருக்கிறார்களே, இவருடைய சிஃபத் என்ன தெரியுமா? இதா ذுகிரல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அங்கே உள்ளம் நடுநடுங்கும். பாங்கு சத்தம் கேட்கிறதா? பாங்கு சத்தம் கேட்கிறதா? வெறுமனை செவிடன் காதிலே ஊதிய சங்கை போன்ற அல்லாமல் கண்ணியமான சகோதரர்களே, உள்ளம் நடுங்கும். என்ன வேலை இருந்தாலும் அத்தனையும் விட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு நான் வர வேண்டும், இறைவன் முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த பயம், அச்சம், அது எவ்வளவு வெயில் காலமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு மழை காலமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் சரி, என்ன நிலைமையாக இருந்தாலும் நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை நெருங்க வேண்டும் என்ற பயம் இருக்கிறதே கண்ணியமான சகோதரர்களே. இதை அல்லாஹ் மனிதனுக்கு எதிர்பார்க்கிறார், அவனிடத்தில் நெருங்கிறது அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு சிறந்தவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஏனைய நபிமார்களை பெயர்களை கொண்டு அழைக்கிறான். யா ஆதம், யா மூசா, யா இப்ராஹிம், யா யஹ்யா, யா ஜக்கரியா, யா ஈசா. கண்ணியமான சகோதரர்களே, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பெயரை கொண்டு நேரடியாக அழைக்கிறான். ஆனால் உயிரிலும் மேலான எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்ற பொழுதே ஒரு பட்டத்தை வைத்து அழைக்கிறான், ஒரு கண்ணியப்படுத்தி அழைக்கிறான். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை நாங்கள் அனுப்பினதே அகிலத்தாரின் அருட்கொடையாகத்தான் உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். எல்லோரும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறோம்? ஹபீபுல்லாஹ் என்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லாஹ். ஹபீபுல்லாஹ்வுக்கும் கலீலுல்லாஹ்வுக்கும் என்ன வித்தியாசம்? கண்ணியமான சகோதரர்களே, கலீலுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய கூட்டாளி, ஹபீப் என்றால் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய காதலன். கண்ணியமான சகோதரர்களே, மிராஜுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்ற நேரத்திலே சூரா நஜ்முடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் கூறுகிறான், எந்த அளவுக்கு அர்ஷுக்குள்ளால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கினார்கள் என்றால், சும்ம தனா ஃபதல்லா ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா. ரெண்டு ஈட்டியை வச்சா எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அந்த அளவு தூரம் வரைக்கும் அல்லாஹ்வை நெருங்கினார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய அர்ஷிலே தடம் பதிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் எங்களது உயிரிலும் மேலான அன்பு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்ட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் அவனை நெருங்குகின்ற விடயத்தை கூறுகின்ற பொழுது அல்லாஹ் அங்கே இணைக்கவில்லை. சூரா பக்ராவை நாம் எடுத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு சில ஆயத்துகளை, சில வசனங்களை நாம் எடுத்து பார்த்தோம். நபியே உங்களிடத்திலே வந்து மனிதர்கள் எதை அவன் இறைவன் விரும்புகின்ற வழியிலே, அல்லாஹ் விரும்புகின்ற வழியிலே செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறானே, யாருக்கு எதை செலவழிக்க வேண்டும் என்று மக்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல் மா அன்ஃபக்தும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்ற வாக்கியம் அல்லாஹ் அங்கே நபியை இணைத்து சொல்லுகிறான். குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன், நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவினத்திலே மிக சிறந்த செலவினம் எது தெரியுமா? உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி நம்முடைய உம்மா வாப்பாக்கு நீங்க செலவழிக்கிற செலவினம் இருக்கிறது, ஆக சிறந்த செலவீனம். அதே போன்று அதுவனுக்கு அனித ஹம்ரி வல் மைசர், நபியே உங்களிடத்திலே இந்த சாராயம் குடிப்பதை பற்றியும் சூது விளையாடுவதை பற்றியும் நபியே உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், நபியே நீங்கள் சொல்லுங்கள். இங்கே அல்லாஹ் நபியை அழைத்து சொல்லுகிறார். பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி,
நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரூஹ் இருக்கிறது என்னுடைய கட்டளை. கண்ணியமான சகோதரர்களே, இதே சூரா பக்கராவில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். என்னுடைய அடியார்களே, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் குல் இன்னி கரீப் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அங்கே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் சேர்க்கவில்லை. ஏன்? அவனுக்காக விருப்பம், அடியார்கள் அவனை நெருங்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், நபியே என்ன பத்தி என்னுடைய அடியார்கள் உங்கள்கிட்ட கேட்டா, ஏ அடியார்களே இதோ நான் இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு இரக்கம் அல்லாஹ் எங்களோடு. உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். யார் என்னை அழைக்கிறார்களோ அவருடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, எங்கெல்லாம் அல்லாஹ் யா இபாத் என்று கூறுகிறானோ, கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எங்கட பிள்ளைய இறக்க வாஞ்சியோட அன்பு மகனே, அன்பு மகளே, செல்லவே, தங்கவே என்று இறக்கத்தோடு அழைக்கிற மாதிரி அடியார்களை அல்லாஹ் அழைத்து செல்கிறான். யா இபாதி குல்லுக்கும் ஸத்திஊன பில்-லைலி வன்-நஹார். என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, நீங்கள் இரவு பகலா பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன் என்னுடைய அடியார்கள். பாவம் செய்து 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 தன்னைத்தானே நாசத்திலே போட்டுக்கொண்டு என்னுடைய அடியார்களே, நான் தக்கனத்துவம் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒரு நாளும் நிராசையாகிவிட வேண்டாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கூறுகிறான், அனைத்து பாவத்தையும் நான் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய அடியானே, நான் உன்னிடத்திலே நான் உனக்கு கடமையாக்கிய அமல்களை கொண்டு நான் ஆசைப்படுறது எது தெரியுமா? நான் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒவ்வொரு அமலை கொண்டும் நீ என்னிடத்திலே நெருங்க வேண்டும். குர்பானுடைய அமல் முன்னால் வருகிறது. ஹஜ் பெருநாளுடைய காலத்திலே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த குர்பானுடைய விஷயத்தில் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அறுக்கின்ற அந்த மாமிசமோ இரத்தமோ சென்றடைவதில்லை. உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த தக்வா தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்று நான் துளுவது அல்லாஹ்வுக்காக வேண்டி, நான் நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி, நான் ஹஜ் செய்யறதே என்னை ஹாஜி என்று மக்கள் சொல்லோடும் என்பதற்காக வேண்டிய அல்ல. நான் சுனக்கா கொடுக்கிறது என்னைய ஹாஜியார் என்று எல்லோரும் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. வள்ளி கட்டுறதுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார் இந்த ஹாஜியார் என்ற பேர் அந்த போர்டு லிஸ்ட்ல முதலாவது வரும் என்ற பேருக்கும் புகழுக்குமாக அல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி, அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து, யாரும் ஏசட்டும், யாரும் புகழட்டும், யாரும் விமர்சனம் செய்யட்டும், யாரும் இகழட்டும், பிரச்சனை இல்லை. நான் செய்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி, நான் பள்ளி வாசல்ல வந்து தொழுகிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி, நான் நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி, நான் குர்ஆன் ஓதுற அடுத்தவர்கள் பார்த்து என்னை நல்லவர், இபாதத்தாரி, வேறு இபாதத் செய்யக்கூடிய சாலிஹான மனிதர் என்று சொல்வதற்காக வேண்டி அல்ல. நான் குர்ஆன் ஓதுறது, நான் திக்ர் செய்யறது, நான் 5 நேரம் பள்ளி வாசலுக்கு வாரது, நான் ஹஜ் செய்யறது, நான் சதகா கொடுக்கிறது, நான் குடும்பத்தோட நல்ல முறையில் நடந்து கொள்றது, நான் வியாபாரத்தில் ஹராம் ஹலால் பேணுறது, இந்த சமுதாயத்துல ஹராம் கலப்படாம நான் என்ன பேணிக்கொள்றது, அத்தனையும் அடுத்தவர்களுக்காக வேண்டி அல்ல. நான் அனைத்தையும் செய்யறது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று வந்துட்டால் கண்ணியமான சகோதரர்களே, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களை மூத்தாக்குற நேரத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ். கடைசி ரிசால்ட் வெளியாகிற இடம் கண்ணியமான சகோதரர்களே, பெருமேறு வெளியாகிற இடம் அந்த சக்ராத்துடைய நேரம் கண்ணியமான சகோதரர்களே. எப்படி வாழ்வீர்களோ அப்படித்தான் மௌத்தாகுவீர்கள், எப்படி மரணிப்பீர்களோ அவ்வாறு தான் கியாமத்திலே எழுப்பாட்டப்படுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அதில் இஸ்திகாமத்தாக நிலையாக யார் வாழ்ந்தார்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. சுப்ஹானல்லாஹ், மலக்குமாரை கொண்டு அல்லாஹ் அந்த நேரத்திலே இந்த மனிதனை எல்லாம் கண்ணியப்படுத்துகிறான்.
சக்கராத்துடைய நேரம் நாங்கள் சரி எத்தனையோ மையத்துகளை பார்த்திருப்போம், எத்தனையோ ஜனாசாக்களை பார்த்திருப்போம், சிறுத்தவட்டமாக உயிர் பிரிந்திருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அவர் உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே கருப்பா தான் இருந்திருப்பார். ஆனால் ஜனாசாவை போய் பார்க்கின்ற நேரத்திலே அந்த ஜனாசாவை ரொம்ப நேரம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஏன் அவ்வளவு பிரகாசம். சக்கராத்துடைய வேதனை என்பது கண்ணியமான சகோதரர்களே, அது சிரிக்கின்ற நேரமா, அது சிரிக்கின்ற நேரமா. எங்கட உடம்புல இருக்கக்கூடிய இந்த முடிய பிடிச்சு இழுத்த எங்களுக்கு வலிக்குது. ஒரு இடத்துல இருக்கிற ஒரு முடிய பிடிச்சு இழுத்தாவே எங்களுக்கு வலிக்குது, தாங்கலாம். முழு உடம்பில் இருந்தும் உயிர் கலட்டப்படுகின்ற நேரம், சிரிப்பு வார நேரமாக கண்ணியமான சகோதரர்களே. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத்துடைய நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் என்னுடைய சக்கராத்துடைய வேதனையை லேசுபடுத்தி என்று சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு இதிலும் ஒரு பாடம் என்னவென்றால் கண்ணியமான சகோதரர்களே, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தோடு சக்கராத்துடைய நேரத்திலும் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். கேட்டார்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த மலக்குல் மௌத்திட்ட இஸ்ராயில், எனக்கு கொடுக்கப்படுவதை போன்றுதானா என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சக்கராத்துடைய வேதனை கொடுக்கப்படும் என்று கேட்ட நேரத்திலே சொன்னார்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எவ்வாறு சக்கராத்துடைய வேதனை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இதை விட 69 மடங்கு அதிகரித்துத்தான் உங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சக்கராத்துடைய வேதனையும் கொடுக்கப்பட்டுத்தான் உயிர்கள் கலட்டப்படும் என்று சொன்ன நேரத்திலே உயிரிலும் மேலான இரக்கமான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? முழு உம்மத்துடைய, என்னுடைய உம்மத்துடைய ஒவ்வொருத்தருடைய சக்கராத்து வேதனையும் எனக்கு தந்துவிட்டு என்னுடைய உம்மத்துடைய சக்கராத்து வேதனையை லேசுப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு இரக்கமாக வாழ்ந்தார் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையும் அன்பு நபியுடைய வாழ்க்கையும் எவ்வாறு இருக்கிறது? கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு சுன்னத்தையும் ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது ஒவ்வொரு சுன்னத்தையும் தேடி தேடி குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, யாரையோ ஒரு நடிகனை, யாரையோ ஒரு விளையாட்டு வீரனை, யாரையோ எவரையோ, ஒரு காபிரை, ஒரு யஹூதியை, ஒரு நஸ்ரானியை இன்றைய உம்மத் இஸ்லாமிய சமூகம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. அவன் தாடி வைத்தால் நானும் தாடி வைக்கிறேன், அவன் தாடியை எடுத்தால் நானும் தாடி எடுக்கிறேன், அவன் முடியை அரை குறையாக மார்க்கம் தடுத்த முறையிலே வெட்டினால் நானும் வெட்டுகிறேன், அல்லது அவன் முடியை வளர்த்தால் நானும் முடியை வளர்க்கிறேன், அவன் ஆடையை கரண்டைக்கு காலை கீழால் பாதியை கூட்டிக் கொண்டு போற அளவுக்கு ஆடை அணிந்தால் நானும் அணிகிறேன், அவன் கட்டையாக அணிந்தால் நானும் அணிகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, யாரையோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை நமது வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க தவறிவிட்டதே இந்த உம்மத்து. கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் கண்ணியமான சகோதரர்களே இவ்வளவு சோதனைகளும் பிரச்சனைகளும் வேறொன்றும் இல்ல. நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படவில்லை. அமல்கள் செய்தாலும் யாரோ ஒருவருக்காக அமல் செய்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, முன்னாளுடைய குர்பானுடைய அமல்கள் வருகிறது, பெருநாளுடைய அமல்கள் வருகிறது, ஹஜ்ஜுடைய காலம் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அமல் செஞ்சாலும் நான் செய்யறது அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்று வந்துவிட்டால் நிச்சயமாக சத்தியமாக கண்ணியமான சகோதரர்களே குர்ஆனுடைய வசனமும் அது ஒரு நாளும் பொய்யாகாது. ஏன் கண்ணியமான சகோதரர்களே, யார் அங்கே சொர்க்கவாசிகளே அழைக்கப்படுவார்கள்? நிச்சயமாக அல்லாஹ்வை உலகத்திலே பயந்து வாழ்ந்தார்களே, இவர்கள் சொர்க்கத்திலே நுழைகின்ற பொழுதே குர்ஆன் அல்லாஹ் பேசுறான், வகால லஹும் ஹஸனத்துஹா ஃபுதிஹத் அப்வாபுஹா, சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டு அங்கே சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஹஸனத்துஹா, அந்த மலக்குமார்கள், அந்த காவலாளிகள் எவ்வாறு கண்ணியப்படுத்த அழைப்பார்கள், எவ்வாறு கண்ணியப்படுத்த அழைப்பார்கள்? சலாமுன் அலைக்கும் சிபத்தும், சலாமுன் அலைக்கும் சிபத்தும் ஃபதுகுலுஹா காலிதீன். நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தீர்கள், அல்லாஹ்வுக்காக மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்கள்,
எனவே ஸலாமுன் அலைக்கும் உங்களுக்கு சான்று உண்டாகட்டும், நீங்கள் மனம் பெற்று விட்டீர்கள், நீங்கள் நலம் பெற்று விட்டீர்கள். ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், எனவே நிரந்தரமாக சொர்க்கத்தில். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் உலகத்திலே தனது மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த நாளை பயந்து வாழ்கிறார்களோ فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. தக்வாதாரிகளுக்கு முடிவு, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை உலகத்திலே பயந்து வாழ்கிறவர்களுக்கு முடிவு சொர்க்கம், கண்ணியமான சகோதரர்களே. எனவே நானும் நீங்களும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாக. அல்லாஹ் நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அத்தனை பாவங்களை மன்னிப்பாக. அல்லாஹ் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் உன்னை பயந்து வாழக்கூடிய உண்மையான முஸ்லிமாக முஃமினாக எங்களை வாழ வைப்பாக. அல்லாஹ் அந்த உலகத்திலே அல்லாஹ் வாழுகின்ற காலத்திலே அல்லாஹ் உனக்கு பொருத்தமான அமல்களை செய்து அல்லாஹ் நீ எதையெல்லாம் தடுத்திருக்கிறாய் அல்லாஹ் அத்தனை தடுத்த விடயங்களும் தவிர்ந்து அல்லாஹ் உனக்கு பொருத்தமான முறையில் உலகத்திலே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாய். அல்லாஹ் கடைசி நேரம் அல்லாஹ் கலிமாவோடு மூத்தாக்கூடிய பாக்கியத்தையும் நல்ல சொர்க்கத்துடைய காட்சிகளை அல்லாஹ் பார்த்த வண்ணமாக உன்னுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவாய். அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாய். அல்லாஹ் அல்லாஹ் எங்கட பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்கட உம்மா வாப்பட பாவத்தை மன்னிச்சு. அல்லாஹ் அல்லாஹ் எங்கட உம்மா வாப்பமாரில் யாரெல்லாம் யாரெல்லாம் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாக. அல்லாஹ் அல்லாஹ் எங்கட உம்மா வாப்பமாரில் யாரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்கள் ஆயுளை நீடிப்பாக. அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, கடன் தொண்டைகள், சிக்கல்கள் அனைத்தையும் நீக்கி இருப்பாக. அல்லாஹ் அல்லாஹ் எங்கட உம்மா வாப்பட பதுவா வச்சு எங்களை பாதுகாத்திரி. அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பாவத்துக்கும் அல்லாஹ் மூத்துக்கு பின்னால தண்டனை கொடுப்பாய். அல்லாஹ் உம்மா வாப்பட மனசை நோய்ச்ச பாவத்தை அல்லாஹ் அதுக்கு உலகத்துல தண்டனை கொடுக்காமல் மூத்தாக்க மாட்டாய். அல்லாஹ் அல்லாஹ் உம்மா வாப்பட பதுவா வச்சு எங்களை பாதுகாத்திரி. அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் மூலமாக அல்லாஹ் உள்ள கவலைப்பட்டு கண்ணீர் அல்லாஹ் கை சேதப்பட்டு அல்லாஹ் அல்லாஹ் மனம் நொந்து கண்ணீர் வடிப்பதை விட்டும் அல்லாஹ் எங்கள் உம்மா வாப்பா பாதுகாத்திரி. அல்லாஹ் உம்மா வாப்பட துவாவை பெற்ற பிள்ளை நாங்கள் ஆக்கி எடுத்துருவாங்க. அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசான்கள், ஓதி தந்த உஸ்தாத்மார்கள் அனைவருடைய பாவனையும் மன்னிப்பாக. அல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் ஆயில பரக்க செய்வாங்க. அல்லாஹ் அவர்களுடைய உலகத்திலே யாரெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் ஆயிலை நீடிப்பாக. அல்லாஹ் அறிவுள்ள ஆற்றல பரக்க செய்வாங்க. அல்லாஹ் இல்முல பரக்க செய்வாங்க. அல்லாஹ் அவர்கள் யாரெல்லாம் கபராளிகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவருடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பாங்க. அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை நீ புரிந்து கொள்வாங்க. அல்லாஹ் அல்லாஹ் பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாங்க. அல்லாஹ் அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்களை பாதுகாப்பாங்க. அல்லாஹ் அல்லாஹ் மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டி தருவாங்க. அல்லாஹ் அல்லாஹ் கொடூரர்கள் அல்லாஹ் கொடூர உள்ளம் படைத்தவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் மனித ரோகத்தில் அல்லாஹ் மிருகத்தை விட மோசமான ஒரு கூட்டம் அல்லாஹ் ஒன்றுமே அறியாத பச்சிலம் குழந்தைகளை கொன்று குவிக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் அந்த காட்சியை பார்க்க தாங்க முடியாது. அல்லாஹ் அல்லாஹ் நீ வெற்றியை கொடுத்தியா. அல்லாஹ் அல்லாஹ் அந்த பலஸ்தீன மண்ணுக்காக வேண்டியும் அல்லாஹ் அந்த பலஸ்தீன அல்லாஹ் மண்ணுக்காக வேண்டியும் அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கு ஆக வேண்டியும் யாரெல்லாம் போராடுகிறார்கள் அல்லாஹ் யாரெல்லாம் போராடுகிறார்கள் அல்லாஹ் ஆயுதமின் துஆக்கின் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன தன்னால் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் யாரெல்லாம் போராடுகிறார்கள் அல்லாஹ் அவருடைய போராட்டங்களை கபூல் செய்வாங்க. அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை கபூல் செய்து கொள்வாங்க. அல்லாஹ் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பதிலே அல்லாஹ் உதவி செய்தது போல அல்லாஹ் அவர்களுக்கும் நீ உன்னுடைய உதவி இறக்கி கொள்வாங்க. அல்லாஹ் அல்லாஹ் இந்த ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாங்க. அல்லாஹ் அல்லாஹ் இந்த ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாங்க. அல்லாஹ் அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை கஷ்டங்கள் கடன் தொழில் இருக்கிறது அல்லாஹ் அனைத்து பிரச்சனை கஷ்டங்களையும் கடன் தொழிலையும் நீக்கி அடிப்போமாய். அல்லாஹ் அல்ல இந்த ஊர் மக்களை இனி புரிந்து கொள்வாங்க. அல்லாஹ் அல்ல இந்த ஊருக்கும் யாழ்ல இந்த பள்ளிவாசலுக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கிறது அல்லாஹ் அனைத்து தேவைகளும் அல்லாஹ் நீயே பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. அல்லாஹ் அல்லாஹ் அந்த ஊர் மக்களை புரிந்து கொள்வாங்க. அல்லாஹ் நீ குர்ஆன்ல சொல்றது போல அல்லாஹ் 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 வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாசல்களை அல்லாஹ் நீ அல்லாஹ் இறக்குவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறாய். அல்லாஹ் அப்படியாப்பட்ட அல்லாஹ் உன்னை பயந்து உன்னை முழுமையாக ஈமான் கொண்டு அல்லாஹ் வாழ